காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் தனியார் பள்ளி விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட பாஜக மாநில செயலாளர் KT ராகவன் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் இந்துக்களின் வழிபாட்டை முடக்கும் வகையில் தமிழக அரசும் காவல்துறையும் கட்டுப்பாடுகளை விதித்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் சிலை கடத்தல் விவகாரத்தில் விசாரணை அதிகாரியை வேறு துறைக்கு மாற்றியதற்கும் ராகவன் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக செப்டம்பர் 2ஆம் தேதியன்று ராஜா தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். இப்ப பாருங்க, பல இடங்கள்ல விக்கிரகங்கள் களவாடப்படுவதாக செய்திகள்லாம் வருது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒரு அதிகாரி துணிச்சலா சில நடவடிக்கை எடுக்கிறார். அந்த அதிகாரியை மாத்துறதும் வழக்க சிபிஐ வசம். பொதுவா மாநில அரசாங்கம் சிபிஐ வசம் எந்த வழக்கையும் கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. இங்க விசித்திரமா இருக்கு, சிபிஐ என்னால முடியாதுங்கிற மத்திய அரசாங்கம் அதை இன்னைக்கு முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கம் சிபிஐ ஒப்படைக்குதுன்னு சொல்லுது. விசித்திரமான வழக்கா இருக்கும் போல தெரியுது. இந்த விஷயத்துல நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், தமிழக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இது நாள் வரைக்கும் எத்தனையோ சிலைகள், கோவில் சிலைகள் களவாடப்பட்டிருக்கிறதா செய்திகள்லாம் வருது. அதனால இது குறித்து மாநில அரசாங்கம் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்.